கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேளையில வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நிறைய பகுதிகளில் நம்ம பார்க்குறோம். ஜனங்க நிறைய பேர் இயேசு பற்றி கேள்விப்படுறாங்க, எல்லாமே செய்யறாங்க, வரவே மாட்டேன்றாங்க. இது நம்மளோட எச்சரிக்கிற ஒரு செய்தி. கண்டிப்பா பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்க நோவான்ற ஒரு கர்த்தருடைய பக்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நோவா கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அவர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு சஞ்சரித்தார்னு வசனம் சொல்லுது. இது ஆதியாகமத்தில் படிக்கிறோம். இந்த நோவா என்ன செய்தானா, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன செய்யணும், ஜனங்க ரொம்ப பாவம் செய்யறாங்க. ரொம்ப பாவம் செய்யறதுனால இதனால ஜனங்களை ஏன் உண்டாக்குனன்ற அளவுக்கு நான் மனசாப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. இது ஒரே ஒரு வழி, எல்லா மக்களையும் மிருக ஜீவங்களை எல்லாவற்றையும் அழிச்சிட வேண்டியதுதான். ஆனா நீ போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உடனே எல்லாரையும் கர்த்தர் அழிக்க மாட்டார். ஒருவராவது கெட்டு நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போக கூடாதுதான் தேவ சித்தமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆனா ஜனங்க அவரு பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் வசனம் சொல்லுது. அவர் பாவம் செய்தா அவரால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னு அவரு விருப்பம். அதனால என்ன சொன்னாருன்னா, நோவாக்கு சொன்னாரு, நீ போய் என்ன பண்ணு, ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பு கொடுத்து பிரசங்கம் பண்ணு. அவங்க மனம் திரும்பினாங்கன்னா அவங்க என்கிட்ட வருவாங்க. இல்ல மனம் திரும்பலனாக்கா அப்படியே அழிஞ்சு போக வேண்டிய வேலையாகிடும். எதுக்குள்ள சொல்லிட்டாரு, பெரிய படகு செய்யற பேழை, இந்த பேழை செய்ச்சு சொன்னா இந்த ஜனங்களுக்கு ஒரு வேடிக்கை ஆகுது. என்னன்னா, இந்த பேழை தண்ணியில் தான் மிதக்கணும், கப்பல் தண்ணியே கிடையாதுங்க, கடலுக்குதான் என்ன இருக்குது, ஒண்ணும் கிடையாது. இது என்னத்துக்கு பைத்தியம் மாதிரி செய்யுங்கிறாரு, கிண்டல் அவங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, மழையே பெய்யல, அது வரலாம் மழையே பெய்யல, பூமியில மழை பெஞ்சாலும் தண்ணி வரும், தண்ணி வந்தா இந்த கப்பல் மிதக்கும். மழையும் இல்லை, கடலும் இல்லை, தண்ணியும் இல்லை, என்ன பண்றதுன்னு ஜனங்களுக்கு ஒரு கிண்டல் கேள்வியா இருந்துச்சு. ஆனா சரி, அவர் பிரசங்கம் பண்ணாரு, நம்ம ஏத்துக்கலனாலும் அவரு கூலி கொடுக்குறாரு, நீ கூலிக்கு வேலை செய்யலான்னு அவங்க தான் செய்தாங்க. அந்த பழைய எல்லாம் செய்தெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட கர்த்தருடைய வசனத்தை கேட்கல, கீழ்ப்படியவே இல்லை. எவ்வளவோ சொன்னாரு. அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்றதுன்னா 1 பேதுரு 3:20, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். என்ன சொல்றது வசனம்னா, ஜனங்க எல்லாம் பாவம் பயங்கரமா செய்தாங்க. இந்த பாவம் செய்ததுனால என்ன ஆயிட்டாங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியில, வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால என்ன பண்ண வேண்டிய, அழிக்கப்பட்டு போயிட்டாங்க வசனம் சொல்லு. இப்போ நம்ம கூட எவ்வளவோ வசனம் கேட்கிறோம், நம்ம வசனம் எவ்வளவு கேட்கிறோம், நம்ம கீழ்ப்படிகிறோமா? அது என்னன்னா சொல்லு போட்டோம். நம்மளுக்கு என்ன பாருங்க, கர்த்தருடைய வருகை சமயம் ஆயிட்டாக்கா, இப்போ தேசத்துக்கு விரோதமா தேசம் போர், அப்புறமா எங்க பாரு தீ பத்தின்னு எரியுது. நியூஸ் பாத்தீங்களா? அப்படியே பத்திடுது. கார் போதும், கார் அப்படியே எரியுது, காடு அப்படியே பத்தின்னு எரியுது, அப்படியே எரிமலை அப்படியே எரியுது, எல்லாம் எரியுது. ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வெள்ளத்துல அப்படியே அடிச்சுன்னு போகுது. வெள்ளம் ஒரு பக்கம், எரியுது ஒரு பக்கம், அப்புறம் பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், பயங்கரமா நடக்குது. இதெல்லாம் இயேசு மறுபடியும் உலகத்துல வரப்போற இடத்துக்கு அடையாளம் சொல்லி வேதத்துல எழுதிது. இது எல்லாம் பிரசங்கிக்கிற நான் கூட உங்களுக்கு தான் சொல்றேன். ஆனா அதை நம்ம கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புறேன். கீழ்ப்படிஞ்சு இயேசுவே முட்டை வரேன்ப்பா, நான் எவ்வளவு பாவம் செய்யுது, உங்க வருகையில நான் காணப்படணும், என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையா கர்த்தர் உங்களை நேசித்து தான் இந்த வசனத்தை உங்களோட கர்த்தர் பேசுறாரு. அதனால அவர்கிட்ட வரணும். பதில இவங்க எல்லாம் ஜனங்க யாரும் வசனத்தை கேட்கல. யாரா கேட்டு கீழ்ப்படிஞ்சதுன்னா, நோவா, அவங்க மனைவி, அவங்களுக்கு 3 மகன்க,
3 மருமகளுங்க, மொத்தம் 8 பேர். அவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ அவங்கள கத்தரை கட்டியா பிடிச்சிக்கினாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு போதும், தயவுல இருந்து நான் காக்கப்படணும்னு அவங்க கட்டியா கத்தரை பிடிச்சிட்டாங்க. அதனால ஒரு நாள் வந்துச்சு, எல்லாம் பேழையை செய்து முடிச்சிட்டாரு. மிருகங்களை ஒரு ஒரு ஜோடி ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு, சிங்கத்திலேருந்து புலியிலேருந்து கரடியிலேருந்து சின்ன சின்ன பிராணிகள் மொத்தத்தையும் கத்தர் உள்ள நிறுத்திட்டு அதுங்களுக்கு ஆகாரம் ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் கத்தர் வந்தாரு. ஒரே ஒரு மேல டோர் தான், அதை மட்டும் என்ன அவரே வந்து சாத்திட்டு போயிட்டார். ஜனங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுங்கிறாங்க. மழை பெய்யுது, அப்படியே கீழேந்து ஒரு தண்ணி மேலேருந்து ஊத்துது. பதன்னு பாக்குறோம், பத்தி எவ்வளவு மழை பெய்யலப்போ, கொஞ்சம் தான் மழை பெஞ்ச மாதிரி இது. எல்லா ஏரி எல்லாமே நனைஞ்சு போச்சு, மொத்த ஏரியும் நனைஞ்சிச்சு. தண்ணி அதிகமாகுது, எல்லாம் அப்படி கரண்ட் தந்து விட்டுனுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவ்வளவு மழை பெய்ஞ்சா என்ன ஆகும்? மழை பெய்ய 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 இந்த பேழை மிதக்குது. மிதக்க மிதக்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க தத்தளிக்கிறாங்க. தண்ணியில ஒண்ணும் பண்ண முடியல. எந்த ஃப்ளோர்ல ஏறினா எங்க காப்பாத்துறது? ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே எல்லாம் கத்தி கூச்சல் போட்டு, நோவா தாத்தா கது தரணை எங்க அவுத்தாருக்கு, கத்தர் மூட்டு போயிட்டார். எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. அதனால நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி நோவா காலத்து நடந்தது போல மனுஷர் குமாரன் வரும் காலத்தில் நடக்கும்னு வசனம் சொல்லுது. அதனால நம்மள கத்தர் நம்மளோடு பேசுறாரு. இது நம்ம கத்தர்கிட்ட வர வேண்டிய ஒரு காலம். அப்படி வருவோம்னா கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இது இது நம்மளுக்கு எச்சரிப்பா கத்தர் நம்மளோட பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 7, 8 வரிசையா பாருங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு 8, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அதுல 2 அவர் கத்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாருங்க, அதுல 2 பேர் 2:10 விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு. இது நடக்கும்போது என்ன காரணம்னா, ஒரு லோத்துன்னு ஒரு கத்திரி பிள்ளை அவர் போனாரு. அந்த சோதேம் குமார பட்டணம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னாக்கா, அந்த ஜனங்கள்லாம் பயங்கர பாவத்துல இருக்காங்க. இவர் ஒரு கத்திர பிள்ளை போனாரு. போயிட்டு என்ன பண்ணாரு, அந்த தேசத்தை பார்த்து அப்படியே செழிப்பா இருக்குது, ஏதன் தோட்டம் மாதிரி இருக்குது. முன்னால முதல்ல ஒரு கூடாரம் போட்டாரு, அப்புறம் உள்ளவே போனாரு, அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கினாரு, அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவர் அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணி அங்கே ஆயிட்டாரு. அந்த ஜனங்களை பார்த்து பார்த்து என்ன பண்றாராம் அவரு, ஐயோ இந்த மாதிரி ஜனங்க இப்படியெல்லாம் பாவம் செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ரொம்ப வேதனைப்படுறாராம். இப்படிலாம் வேதனை, ஐயோ இப்படி இருக்காங்களே வேதனைப்பட்டார வழி அவங்க போய் சத்தியம் சொல்லு. இந்த நோவா பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவரு போய் சொன்னாரு, இவர் சொல்ல. அவன் பிள்ளைங்களும் ரட்சிக்கப்படல, அவன் மனையும் ரட்சிக்கப்படல. ஆனா ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, அவங்க சித்தப்பா இவர் கத்திரிய மனுஷன் ஆபிரகாம், அவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ நம்ம ஆளு நம்ம புள்ள அங்க மாட்டின்னுக்கிறாரு, பாவத்தினால அழிச்சிடறேன்னு கத்தனை அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு ஆபிரகாம் கிட்ட. நான் செய்ய போதேன் என்னுடைய தாசன் நான் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் பரிந்து பேசுறாரு, ஆண்டவரே எத்தனை 5 ஒரு 25 30 எத்த ஆத்துமாங்களும் இல்லைங்க, ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. ஒரு 10 பேர்னா 10 பேர் கூட இல்லை, 5 பேர் கூட இல்லை. சரி என்ன பண்றதுன்ட்டு பரிந்து பேசிட்டு, நீதி உள்ள நியாயாதிபதி அழிப்பீங்களான்னு பரிந்து பேசினாரு. அவர் பரிந்து பேசின ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, தூதங்களை அனுப்பிச்சு வச்சு அந்த அந்த 3 பேர், அதாவது அங்க போனது யாருனாக்கா 3 தூதருங்க போனாங்க. போய் அங்க அழிக்க போறோம், நீங்கெல்லாம் வெளியில வந்துருங்க சொன்னா அவங்களும் அசட்டியா இருக்கிறாங்க.
லோத்து அவங்க மனைவி பிள்ளைங்க 2 பேர். அவங்க அவங்களும் மாப்பிள்ளை பார்த்துச்சு, அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களும் ஒத்துக்கல. அப்புறமா என்ன பண்ணாருன்னா, அவங்கள வெளியில வாங்கன்னு அடுத்த அதிகாலையில கட்டு போய் ரொம்ப தூரம் விட்ட பிறகு திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அக்கினி கந்தகம் போட்டு அந்த தேசமே எரிஞ்சு போச்சு. சோதேம் குமார பட்டணம் எரிஞ்சு போச்சு. அவன் மனைவி மட்டும் ஐயோ இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சுமே வேற என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா பாருங்க, உப்பு தூண் ஆயிட்டான். இப்ப கூட அது இருக்குது இஸ்ரவேல் தேசம். அப்போ இவங்க 3 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க பருந்து இந்த ஆபிரகாம் பருந்து பேசுனதுனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அவன் மட்டும் அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லி ரட்சிப்புல நடத்தியிருந்தா அவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, பாவங்கள் செய்தா கண்டிப்பா என்ன பண்ணோம், தண்டனை தான் வரும். அதனால நம்ம பாருங்க, இன்னொரு வசனம் இருக்குது 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டாந்துட்டு அவங்களுக்கு எல்லா தேவையெல்லாம் சந்திச்சார். வேலைக்கு சாப்பாடு, என்ன சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தூதர் அப்பம் மன்னாவை பொழுதார். அதை எடுத்து அடுப்பு கிடுப்பு வச்சு எரிஞ்சு சாப்பிட வைக்கிறதல்ல, நம்ம ரெடிமேட் சாப்பாடு கிடைச்சிச்சு. நல்ல சாப்பாடு, தண்ணி கொடுத்தாரு. வெயில் இல்லாதபடி என்ன பண்ண, மேகத்தினால மூடினாரு. அப்புறமா இது வெளிச்சத்துக்காக வேண்டிய அக்னி சம்பத்தை கொடுத்து கூடவே போனார். ஆனா ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, முறுமுறுத்து என்ன ஆச்சு, இதுக்குதான் கொண்டாந்தீங்களா, எங்க கல்றெல்லாம் கொண்டாந்தீங்க ஒரே முறுமுறுக்கிறாங்க. செத்தாலே மேலு, செத்தாலே தேவலன்றாங்க. அவங்க வாய் வார்த்தையின்படியே எல்லாம் முறுமுறுத்துங்க எல்லாமே கத்தற்குறம் பாவம் செய்துங்க எல்லாம் வனாந்தரத்துல அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. இதுல 2 பேர் தான், யோசுவா காலேப். இவங்க 2 பேர் தான் கத்தருக்கு பயந்து ஜீவித்து முறுமுறுக்காத கத்தருக்காக ஜீவிச்சு கத்தர் சொற்படி கேட்டதுனால அவங்க பிள்ளைங்கள்லாம் கானான் தேசத்துல போய் சேர்ந்தாங்கன்னு வசனத்துல பாக்குறோம். அப்போ எல்லாம் அவ்வளோ பேர் வெளியில வந்தாங்க, 2 பேர் தான், அந்த பிள்ளைங்க தான் போய் அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இப்போ கூட இந்த நாட்கள்ல கூட எவ்வளோ பேர் வசனங்கள் அறிவிக்கப்படுது, சத்தியங்க டிவியில சொல்றாங்க, யூடியூப்ல சொல்றாங்க, எங்க கூட்டங்க நடக்குது, எவ்வளோ நான் சத்தியம் சொல்றாங்கன்னா ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாதுதான் கத்தரு செய்யறாரு. நம்ம கடின இருதயமா இருக்கக்கூடாது. இந்த நாட்கள்ல நம்ம மனம் திரும்பி கத்தட்ட வரணும்னு கத்தர் விரும்புறாரு. அப்படி இருக்கும்போது தான் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியங்களும் நம்ம தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலு, சாதராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோ, இவங்க 4 பேர் மட்டும், இவங்க என்ன நிறைய பேர் வந்தாங்க, எங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளா பிடிச்சிங்கன்னு இந்த பாபிலோன் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. இங்க அவங்க எல்லாம் யாரும் கத்துட்டு வரல, இவங்க 4 பேர் மட்டும் கத்தருக்காக தீட்டுப்படக்கூடாது, அவங்க அந்த விக்கிரங்கள் படைச்சு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு புறம் கீரை காய் பருப்பே சாப்பிட்டு கத்தருக்கு பயந்து ஜீவிச்சாங்க. அதனால கத்தர் அவங்கள அழிவிலிருந்து பாதுகாத்தாரு. மற்றவங்கெல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால நிறைய பேர் வராங்க. ஆனா என்ன விஷயம் சொன்னா நிக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்னு காரியம் பாருங்க, சீஷருங்க பாருங்க, யோவான் 6:60 அப்படி சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அதுல 6:66 இது முதல் அப்படி சீஷர்கள் அநேகர் அவருடைய விட்டு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்க, அதுல 67, யோவான் 6:67, அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, அவ்வளவு சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாரும் கத்தரிட்டு ஒரு 77 இருந்தாங்க. அப்புறம் 12 சீஷன் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இது இப்படியே இந்த உபதேசத்தை யார் நம்புறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கத்தரை இயேசு விட்டே போயிட்டாங்க. அதுல ஒரு 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, அவங்க 3 பேரை மட்டும் கத்தர் என்ன பண்ணாரு பாருங்க, மார்க் 9:2, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து
உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில எந்த வண்ணானாலும் எடுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. பாருங்க, 3 பேரை மட்டும் என்ன பண்ணாரு? மலை கொண்டு போய் எலியா இருக்கிறாரு, மோசே இருக்கிறாங்க, அவங்க மேல மறுரூபமாயிட்டார். அப்படியே பிரகாசமாகறாங்க. அந்த காரியத்தை அந்த 3 பேருக்கு தான் கத்தர் கொடுத்தாரு. யாருக்கு நெருக்கமா கத்தரோடு இருக்கிறவங்கள கத்தர் கண்டிப்பா பாதுகாக்கிறார். அதே போல இந்த இந்த 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான் அழைச்சி உயர்ந்த மலையில போய் தனியே கூட்டி கொண்டு போய் அவருக்கு முன்பாக அவர் மறுரூபமானார்னு சொன்னோம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, அவ்வளோ சீஷன் இருந்தாங்க, அதுல 3 பேர் தான் கத்தரோடு நெருங்கி இருந்தாங்க. கத்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்ல, அவரு சிலுவையில அறையறதுக்கு முன்னால இந்த 3 பேர் தான் கூட இட்டுன்னு போறாங்க. இந்த வசனம் மார்க் 1:14-33 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயும் முந்தினோர் பிந்தினராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒரு சிலர் தான். இப்போ நிறைய பேரை கத்தர் அழைக்கிறார். எல்லாம் ஒருத்தரும் நஷ்டப்பட்டு போகிறது, எல்லாம் மனம் திரும்பணும்னு நாளை பல விதங்கள்ல செய்தி அறிவிக்கப்படுது, பல விதங்கள செய்தி அறிவிக்கப்படுது. ஆனா எல்லாம் அசட்டையா போறாங்க. நீங்க வசனத்தை கேட்கறது ஒரு பாக்கியம். இது நமக்கு வேணான்னு விட்டுறாதீங்க. நீ கேள்விப்பட்டு கத்தட்டு வாங்க, நான் கூட அப்பா என்ன நேசிக்கிறீங்க, இந்த வசனத்தை கேட்கும்படி சொன்னீங்க, எனக்காக அடிக்கப்பட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, ரத்தத்தினால என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, இந்த வரியில் நான் காணப்படணும்னு கேட்டு பாருங்க. கத்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சாக்கியம். அதனால அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். நீங்க அழைக்கப்பட்டவங்களை இருக்கிறீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை இருக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்ல வந்தாதான் அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்குதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. பாதப்பட வர தேவி கொடுத்த நல்ல தருணத்திற்காக சோத்திருக்கிறையா. ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்து போகக்கூடாதுன்னு ஆண்டவரே சோத்திருக்கிறையா. ஆண்டவரே, பல விதங்கள்ல வருகை குறித்து, ஆண்டவரே ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே தெரிவித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆனா நிறைய பேர் அசட்டை பண்றாங்கப்பா. யார் யார் இப்ப இது கேட்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் சந்திங்கப்பா. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களெல்லாம் வச்சுட்டு, ஆண்டவரே நான் பாவி ரத்தத்தினால கழுவுன்னு கேட்கணும் மன்னித்து, ஆண்டவரே அவர் தேவையை சந்தித்து வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க. உலகம் கொடுக்க கூடாது எடுக்கக்கூடாதுமான அந்த சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சோத்திருக்கிறையா. தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்னு சொல்லும் போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் கூட்டத்துல கேட்கிற எல்லாரும் வர நீங்க உதவி செய்யுங்க. அந்த தேவையில என்னவா இருந்தாலும் நீங்க அதை சிந்திக்க முடியுமாப்பா. இவ்வளவு பிரச்சனை இருக்குதே, இவ்வளவு வேதனை இருக்குதே, இவ்வளவு கவலை கண்ணீர் இருக்குன்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்கப்பா. அதெல்லாம் ஒரே ஒரு செகண்ட்ல மாத்த முடியுமாப்பா. நம்ம இடத்துல வர உங்களுடைய பார்த்து பிடித்து கொள்ள நேசிக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க, அற்புதம் செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.